Hi friends, welcome to Nama Mutual Fund YouTube channel. நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பிக்ஸ்டு டெபாசிட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்ப்போம். டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் ஆனது முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் மட்டுமே முதலீடு செய்யப்படுகிறது. இந்த ஃபண்ட் ஆனது ஈக்விட்டி செக்டார் ஃபண்ட் வகையை சார்ந்தது. மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் அதிக ரிஸ்க் உள்ளது இந்த செக்டார் ஃபண்டுகள் தான். ஆனால் மற்ற செக்டார் ஃபண்டுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த டெக்னாலஜி ஃபண்டானது கொஞ்சம் பாதுகாப்பானது. பொதுவாக ஈக்விட்டி செக்டார் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் போது 7 வருடங்களுக்கு அதிகமாக முதலீட்டை தொடர வேண்டும். இந்த வீடியோல டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டின் பேசிக் டீடைல், இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல், போர்ட்போலியோ மற்றும் கடந்த கால வருமானங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் பேசிக் டீடைல் பற்றி பார்ப்போம். ஃபண்ட் ஹவுஸ் டாடா மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்ட் தொடங்கின வருடம் 28 டிசம்பர் 2015. ஆல்மோஸ்ட் டிசம்பர் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபண்ட் தொடங்கி 5 வருடங்களாக போகுது. இந்த ஃபண்ட் தொடங்கினதுல இருந்து ஒவ்வொரு வருடமும் 17.7% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க பெஞ்ச்மார்க் நேம் SPBSE IT டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இந்த ஃபண்டோட ரிஸ்க் மீட்டர் ஹை. இந்த ஃபண்ட் ஓபன் எண்டட் டைப், லாகின் பீரியட் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்ட் நிர்வாகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 540 crore. இந்த ஃபண்டோட டைரக்ட் ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 1.11. எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ கொஞ்சம் அதிகம் தான் டைரக்ட் ஃபண்டுக்கு. இது போல ரெகுலர் ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 2.6% இருக்கு. டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல் பற்றி பார்ப்போம். இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா 5000 பண்ணணும். மினிமம் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்டா 1000 பண்ணணும். மினிமம் SIP இன்வெஸ்ட்மெண்டா 150 கூட பண்ணலாம். ஆனா SIP-ல பண்ணும்போது மினிமம் 12 SIP பண்ண வேண்டும். இந்த ஃபண்ட்ல இருந்து நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட 12% வரை 1 இயருக்கு முன்னாடி செல் பண்ணா 1% எக்ஸிட் லோடு இருக்கு. அது போல உங்களுடைய மொத்த முதலீட 1 வருஷத்துக்கு பிறகு செல் பண்ணா எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. அது போல இந்த ஃபண்டோட ரிஸ்க் மீட்டர் ஹை. பொதுவா செக்டார் ஃபண்டுகளுக்கு ரிஸ்க் மீட்டர் ஹை தான் கொடுப்பாங்க. டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட்ல இருந்து என்னென்ன கம்பெனிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்ட்ல இருந்து 16 கம்பெனிகள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிகள் என்பதை பற்றி பார்க்கலாம். அதிகபட்சமா இன்ஃபோசிஸ் டெக்னாலஜி 29.59%. அடுத்தபடியா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 12.23%. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 9.89%. HCL டெக்னாலஜிஸ் 7.11%. விப்ரோ 6.83%. மைண்ட்ரி 4.96%. பிர்லா சாஃப்ட்வேர் 4.48%. KPIT டெக்னாலஜிஸ் 3.77%. டாடா எலக்ஸி 2.95%. டெக் மஹிந்திரா 2.54%. ஜஸ்ட் டயல் 2.18%. எம்பேசிஸ் 2.1%. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் 2.02%. L&D டெக்னாலஜி சர்வீசஸ் 1.75%. ஆர்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் 1.44%. இன்ஃபோ எட்ஜ் இந்தியா 0.76%. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிகள்ல எல்லாமே டெப்ட் ஃப்ரீ கம்பெனிகள் தான். அதுபோல இந்த போர்ட்போலியோல உள்ள எல்லா கம்பெனிகளுமே டெப்ட் ஃப்ரீ கம்பெனிகள் தான் ஆல்மோஸ்ட். டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டோட ரிட்டர்ன் கிராஃப்ல பார்க்கலாம். இந்த ஃபண்ட் தொடங்கினது டிசம்பர் 2015ல இருந்தாலும் நம்ம 2016ல இருந்து ரிட்டர்ன் பார்க்கலாம். ஜனவரி 2016ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயரா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஏற்றம் இல்லை. ஒரு 1.5 வருஷம் பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸோட கம்மியா தான் இருக்கு. 2017 ஜூலை வரை ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு வருடத்துல ஒரு 60% ஏறி இருக்கு. 2017ல இருந்து 2018 செப்டம்பர் வரை நல்லா ஏற்றம் இருந்திருக்கு. ஒரு 1.5 வருஷம், அதாவது பிப்ரவரி 2020 வரைக்கும் பெரிய அளவுல ஏற்றம் இல்லை. 17 ரூபாயில இருக்கு. மறுபடியும் கொரோனா டைம்ல ஒரு 30-35% கீழே இறங்கி 12 ரூபா 76 இருந்தது. மறுபடியும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 55%, எக்ஸாக்ட்லி சொன்னா ஒரு 58% இப்ப ஏறி இருக்கு. இதுக்குதான் ஒரு செக்டார் ஃபண்ட் தான் உள்ளதுல. ஹை ரிஸ்க் ஃபண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் கூட கிடையாது, செக்டார் ஃபண்ட் தான். ஆனாலும் ஒவ்வொரு கால சுழற்சியில நீங்க ஒரு 7 இயருக்கு மேல ஹோல்டு பண்ணும்போது கண்டிப்பா இந்த ஃபண்ட் நல்லா ரிட்டர்ன் தான் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ஃபண்ட் தொடங்கிய 5 வருடங்கள் தான் ஆகுது. ஆக போது இனிதான் 10 ரூபாயில இருந்து 22.55 ரூபா இருக்கு. நல்ல ரிட்டர்ன் தான். டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டோட ட்ரைலிங் ரிட்டர்ன் பற்றி பார்க்க போறோம். 1 மந்த் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 3.4% அகேன்ஸ்ட் இண்டெக்ஸ் 6.18%. 3 month return 18.43% against index 18.95%. 6 month return 55.99% against index
59.69%. 1 year return 36.33% against index 40.82%. 3 year return 27.58% against index 29.41%. இந்த ஃபண்டு 2015 டிசம்பரில் ஆரம்பிச்சதுனால 5 இயர் ரிட்டர்ன் பார்க்க முடியாது. கடைசி ஒரு வருட ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஃபண்டுக்கு அதிக ப்ளஸில் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த ஒரே ஃபண்டு டெக்னாலஜிஸ் ஃபண்டு தான். டெக்னாலஜிஸ் ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா டாடா டிஜிட்டல் ஃபண்டு 36.33% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜிஸ் ஃபண்டு 45.23% கொடுத்துருக்கு. ஆதித்ய பிர்லா சன்லைஃப் டிஜிட்டல் இந்தியா ஃபண்டு 1 இயர் ரிட்டர்னா 41.35% கொடுத்துருக்கு. நீங்கள் 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜிஸ் ஃபண்டு வந்து அதிகபட்சமாக 45.23% இருக்கு. 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் 27.58%, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்ட் 27.27%, ஆதித்ய பிர்லா சன்லைஃப் டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் 25.71%. 3 இயர் ரிட்டர்ன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் தான் அதிகபட்சமாக 27.58% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்ட் 15.43%, ஆதித்ய பிர்லா சன்லைஃப் டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் 16.71%. எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ இந்த 3 ஃபண்டுமே டைரக்ட் ஃபண்டு தான். எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ ரொம்ப அதிகமாகவே இருக்கு. டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டுக்கு 1.11%, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜிஸ் ஃபண்டுக்கு 1.96%, அதுபோல் ஆதித்ய பிர்லா சன்லைஃப் டிஜிட்டல் இந்தியா ஃபண்டுக்கு 1.59%. இந்த 3 ஃபண்டில் கம்பேர் பண்ணும்போது டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டுக்கு தான் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ கம்மியாக இருக்கும், 1.11%. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஃபண்டை நிர்வாகிக்கும் சொத்து மதிப்பு டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டு 540 crore, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜிஸ் ஃபண்டு 692 crore. அடுத்தபடியாக ஆதித்ய பிர்லா சன்லைஃப் டிஜிட்டல் இந்தியா ஃபண்டோட நிர்வாகிக்கும் சொத்து மதிப்பு 611 crore இருக்கு. ஆக்டிவ் ஃபண்ட் என்றால் என்ன, பேசிவ் ஃபண்ட் என்றால் என்ன, எந்த ஃபண்டில் அதிக வருமானம் கிடைக்கும், எந்த மாதிரியான இன்வெஸ்டர் இந்த ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். ஆதித்ய பிர்லா சன்லைஃப் லோ டியூரேஷன் ஃபண்ட். இந்த ஃபண்டானது குறுகிய கால கடனாக பாண்ட், டிபெஞ்சர் மற்றும் கமர்ஷியல் பேப்பர் மூலம் கார்பரேட்டுக்கு கடன் கொடுக்கறாங்க. இந்த ஃபண்டானது டெப்ட் ஃபண்ட் வகையை சார்ந்தது. ஈக்விட்டி ஃபண்டுகளை போல ஏற்ற இறக்கம் கிடையாது. இந்த ஃபண்ட்ல நீங்க முதலீடு செய்யும் போது 8 to 9% வரை வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த ஒரு வருடமாக இந்த ஃபண்டை 8.75% வருமானம் கொடுத்திருக்கின்றது. இந்த ஃபண்ட்ல பேங்க் பிக்ஸ்டு டெபாசிட்க்கு பதிலாக இந்த ஃபண்ட்ல நீங்க முதலீடு செய்யலாம். இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.